வெல்கம் டு வேதிகை. இன்றைக்கு மகளிர் தினம். மகளிர் தினத்தன்னைக்கு இன்னைக்கு முழுக்க முழுக்க இங்கே பார்த்தேன்னா இந்த கல்யாண மண்டபத்தில் எல்லா மகளிருமே இங்கே ஒரு ஜென்ஸ் கூட பரிமாறல, எல்லாருமே மகளிர் தான். அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்க. நான் எடுக்கிறேன், அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் எடுக்கிறேன், நீங்கள் மட்டும் பரவாயில்ல. இது வந்து ஸ்ரீரங்கத்தில் நடக்கிற கல்யாணம். இந்த கல்யாணம் இது வந்து ரொம்ப இன்னைக்கு நான் கலந்துன்றது எனக்கு அப்படியே புல்லரிக்கிறது. ஏன்னா மகளிர் தினத்தை அன்னைக்கு இங்கே வந்து மகளிர் அத்தனை பேரும் வந்து பரமாறுறதும் இது பண்ணுறதும் ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இவ தான் இந்த டீமுக்கு கேப்டன். உங்கள் பேர் என்னம்மா? உமா பாலச்சந்தர். வரகுரு ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கேட்டரிங் சர்வீஸ். வரகுரு ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கேட்டரிங் சர்வீஸ். ஃபுல்லாவே மடிசார் தான். லேடிஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஃபுல்லாவே மடிசார் கட்டின்னு பரமாறுறா எல்லாரும். இங்க வந்து ஒரு வயசான மாமி கூட வந்திருக்கா பாருங்க. அவளுக்கு ரொம்ப பெருமை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்க ஒரு பெரிய சர்வீஸ் பண்றேன்மா, நல்லா இருக்கணும். இந்த ட்ரெடிஷனை காப்பாற்றி நம்மளோட பிராமின் இருக்கு சமூகத்துக்கு நல்ல பெருமை. அவ என்ன சொல்றான்னா வாழ்க வளமுடன் சொல்லிட்டு இந்த கேட்டரிங் வந்து நல்லா டெவலப் ஆகணும், இதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா இப்போ பிராமண சமுதாயம் எப்படியோ எங்கேயோ போயிட்டு இருக்குப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம வந்து நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாட்டை வந்து நம்ம வந்து முன்ன நிறுத்தணும்னா இது மாதிரி நிறையா இருந்தால் தான் முடியும். இப்போ நீங்கள் என்ன எடுங்க. இந்த கலாச்சாரம் பண்பாடு நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி இந்த இதிலலாம் வந்தால் தான் ஒரு மாதிரி அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாருக்கும் யூனிஃபார்ம் போட்டிருக்கா பாருங்க, அது முதல்ல பாருங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அது. சரியா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நமஸ்காரம், என் பேர் சிவசங்கரி. நான் வந்து வரகுரு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கேட்ரிங்கில் அட்மினாக இருக்கேன். உமா பாலச்சந்தர் தான் இதோட நிறுவனர். மாமி வந்து ஒரு 10 வருஷமாக இந்த கேட்ரிங்கை ரொம்ப சிறப்பாக நடத்திட்டுருக்கா. ஆனால் இந்த மடிசார் ட்ரெண்டிங்கிறது ஒரு 3 வருஷமாக நாங்கள் எல்லா ஊர்லேயும் போய் ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணிகிட்ருக்கோம். வெரி குட். மாமி வந்து ஸ்டார்ட் த கட்டளையும் நடத்தி வச்சுருக்கா. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 பேருக்கு வேலை வாய்ப்பு தர்றா. வெரி குட். இதுதான் முக்கியம். எங்களை மேலே ஒரு நிமிஷம், இதுதான் முக்கியம். ஏன்னா பெண்கள் வந்து அடிமையாக ஒரே சமையல் ரூம்லேயே இருக்காமல் வெளியிலையும் வந்து தன்னுடைய திறமையை காமிக்கிற பற்றியெல்லாம் அங்கே தான் நிற்கிறார்கள் பெண்கள். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்தோம்னு சொல்லுவான் பாரதி. மங்கையராய் பிறத்திருப்பதே மாதவம் செய்திருக்க வேண்டும் அப்படிம்பாங்க. இந்த கேட்டரிங்ல வந்து நாங்க சேர்ந்ததுக்கு எல்லாருமே மாத்தவும் செய்திருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரம் வந்து இப்ப சீரழிஞ்சு வந்துட்டு இருக்கு. அதை மீட்டெடுக்கிறதுக்காக நாங்க ரொம்ப ஸ்ரத்தையாவும் பாரம்பரியமாகவும் இனி வரும் சந்ததிகளுக்கும் இதை வந்து புகுத்தணுங்கிறதுக்காக எங்க கேட்டரிங்ல எல்லா பிராமண அதுவும் கஷ்டப்படுற பெண்களுக்கு வாய்ப்பு தர்றோம். இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றா பாருங்க. அதாவது கஷ்டப்படுற பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறாங்க இந்த உமா மேடம். இதுல பெரிய விஷயம் என்னன்னா எங்க குரூப்ல இருக்க எல்லாருமே டிகிரி கோல்டர்ஸ். நான் எம்எஸ்சி நியூட்ரிஷன் சயின்ஸ் படிச்சிருக்கேன், பிஹெச்டி படிச்சிருக்கவா இருக்கா. கொரோனா டைம்ல வேலை இழந்த பல பேர் எங்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்கா. எங்க கேட்டரிங்ல வந்தா கஷ்டப்படுற எல்லாருக்குமே நல்ல வாய்ப்பும் தர்றோம். அதே மாதிரி மகா பெரிவா வந்து எங்களை ஓரிக்கைக்கு வர சொல்லி எங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி எங்களை இதை வந்து தொடர்ந்து செயல்படுத்த சொல்லியிருக்கா. மற்றவாளுக்கும் எங்களை பரிந்துரை செய்கிறா. அப்புறம் வந்து காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கஷ்டப்படுற அதாவது எங்ககிட்ட உங்கள் பெண் குழந்தையோட கல்யாணத்தை கொடுத்தேன்னா எங்கள் பெண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். ஏனோ தானோலாம் பண்ண மாட்டோம். ஒவ்வொரு விஷயம் பார்த்து தான் மாமி பண்ணுவா. மாமியும் வந்து எங்களை எல்லாரையும் பாதுகாப்பாக அழைச்சின்னு போவா. வெளியூருக்கு அழைச்சிட்டு போகும்போது வேன் ஏற்படுத்தி தங்குற வசதி ஏற்படுத்தி எங்களை எல்லாம் பாதுகாப்பாக பார்த்துப்பா. அவாத்து குழந்தைகளை எப்படி பார்த்துப்பாலோ அதே மாதிரி தான் பார்த்துப்பா. எங்களுக்கு இங்கே பாதுகாப்பும் இருக்குது, நல்ல மன நிறைவும் இருக்குது, சந்தோஷமாக வேலை செய்கிறோம். மாமியும் இதே மாதிரி நிறைய கேட்டரிங் செய்யணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். வெரி குட், ரொம்ப நன்றிம்மா. உங்கள் பேர் என்ன சொன்னேன்? சிவசங்கரி. ரொம்ப அருமையாக சொன்னாங்க. இன்னும் இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணுன்னா இந்த சொல்லியாச்சு. கேப்டன் பேசினாங்க.
அவளுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம். இது வந்து நான் வந்து மெட்ராஸ்லேருந்து இங்கே வந்து இந்த இதில் வந்து கலந்துட்டு இவாளோட ஒரு அங்கமாக, அதுவும் மகளிர் தினம் இல்லைன்னா கூட இந்த யூடியூப் எடுத்துருக்கணும்னு எனக்கு தோணியிருக்காது. மகளிர் தினத்தில் அத்தனை பேரும் வந்து இங்கே அழகாக ரொம்ப அழகாக வந்து மகளிரே வந்து இங்கே பரமாறுற போது ஹார்ட் ஆஃப் டு மகளிர், அவ்வளோதான். சரியா? இவ உமான்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க தானே கேப்டன் இந்த டீமுக்கு. ஆமாம், அதுக்கெல்லாம் மூல காரணமாக வேறாக அடித்தளமாக இருப்பவர் அவருடைய கணவர். பேர் பாலச்சந்தர்னு பேர். அவர் பேர். அவர் வந்து நல்ல ஒத்துழைப்பு. ஒரு மாமி சொன்னா பார்த்தீங்களா, எங்களெல்லாம் பத்திரமா வெளியூருக்கெல்லாம் கூட கூட்டின்னு போய் நாங்கள் ஜாக்கிரதையாக எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டு இதெல்லாம் பண்ணுறா எங்களுக்கு. அப்படி ஒரு எங்களை வந்து தன்னோட குழந்தையா பார்த்துக்கிறா. அதே மாதிரி உங்கள் வீட்டு பொண்ணுங்களுக்கு கல்யாணத்துக்கு, உங்காத்து பொண்ணு கல்யாணத்துக்கெல்லாம் நாங்கள் எங்காத்து பொண்ணா நினச்சின்னு பண்ணுவோம் அப்படின்னு அந்த மாமி சொன்னா இல்லையா. அது மாதிரி இது ஒரு அழகான ஃபேமிலி, சமையல் குடும்பம். ஆமா ஆமா, சமையல் குடும்பம். எல்லாரும் சேர்ந்தாப்புல இருந்து ஃபேமிலியா இருக்காளா எல்லாருமே சொல்றா. ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ. எல்லாரும் வேதிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது நிறைய பேருக்கு போகணும். இது முக்கியமா மகளிர் தினத்துக்காக நான் எடுத்திருந்தா கூட சாப்பாடு அருமையா இருந்தது, அதை சொல்லணும் இல்லையா. நான் சாப்பிட்டுருக்கேன் இப்போ, அதனால சாப்பாடு அருமையா இருந்தது. இதை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்க்கணும் இல்லையா. அதனால அதை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.